ஒட்டுமொத்த உலகத்துக்கே ஜாதகம் எழுதி வைத்து சென்ற பாபா வாங்கா தற்போது உலகை உலுக்கிக் கொண்டிருக்கும் நிலநடுக்கத்தினையும் கணித்திருக்கின்றார். அவரது இந்த தீர்க்க தரிசனத்தின்படி இன்னும் 3000 ஆண்டுகளில் இயற்கை என்ன செய்ய காத்திருக்கிறது என்பதையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். பல்கேரியாவை சேர்ந்த பாபா வாங்கா 1911ஆம் ஆண்டு பிறந்தார். தனது 12 வயதில் கடும் சூறாவளி புயலில் சிக்கி கண்பார்வை இழந்த இவர் அதன் பிறகு எதிர்காலத்தை கணிக்கும் அபூர்வ சக்தியை பெற்றதாக நம்பப்படுகிறது. இதுவரை பாபா வாங்கா உலக நாடுகள் குறித்தும் உலகில் நடைபெறவுள்ள முக்கிய நிகழ்வுகள் குறித்தும் ஏராளமான நிகழ்வுகளை கணித்துள்ளார். பாபா வாங்காவின் கணிப்புகளும் பலித்து வருவதனால் அதன் மீதான நம்பிக்கை மக்கள் மத்தியில் அதிகரித்த வண்ணம் உள்ளன. அந்த வகையில் பிரிட்டன் இளவரசி டயானாவின் மரணம், அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் மீதான தாக்குதல், கொரோனா வைரஸ் தொற்று, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீதான துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட அவரது பல கணிப்புகள் நியமாகியுள்ளன. இது இவ்வாறு இருக்கையில் பேரழிவுகளால் உலகம் முடிவுக்கு வந்துவிடும் என்றும் இன்னும் 3000 ஆண்டுகளுக்கு பின்னர் என்ன நடக்கும் என்பதை பாபா வாங்கா கணித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பூமியில் இரவே இருக்காது எனவும் அவர் கணித்திருக்கிறார். பாபா வாங்கா இதுவரை கணித்துள்ள பல சம்பவங்கள் நடந்துள்ள நிலையில் தற்போது இந்த தகவலும் வெளியாகியுள்ளது. பெருநகரங்கள் வறட்சியினால் தண்ணீர் பற்றாக்குறையால் அல்லல்படும் என்றார். தற்போது உலகின் மிக பெரும் நகரங்கள் தண்ணீர் பாவனைக்கு பெரும் கட்டுப்பாடுகள் விதித்துள்ள நிலையில் தண்ணீர் வீண் விரயத்திற்கு அபராதங்களும் விதித்துள்ளது. இந்நிலையில் இன்னும் பல ஆண்டுகளுக்கு பின்னர் நடக்கவிருக்கும் சம்பவங்கள் தொடர்பிலும் அவரின் கணிப்புகள் வெளியாகியுள்ளன. இதேவேளை இவ்வாண்டு அதாவது 2025ஆம் ஆண்டு உலகில் பல்வேறு பகுதிகளில் நிலநடுக்கமும் வெள்ளமும் ஏற்படும் என முன்னர் பாபா வாங்கா கணித்த நிலையில் அவர் சொன்னது போன்றே மியான்மரில் நிலநடுக்கம் ஏற்பட்டு 1000க்கு மேற்பட்ட உயிர்கள் பறிபோயிருக்கின்றன. இந்த நிலநடுக்கமானது தாய்லாந்திலும் சீனாவிலும் உணரப்பட்டது. அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்டு வருகிறது. இன்னும் உலகின் பல பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்படும் எனவும் அவர் கணித்திருக்கிறார். இதேபோல் நாளுக்கு நாள் தொடர்ந்தும் வெவ்வேறு பகுதிகளில் நிலநடுக்கங்கள் பதிவாகிக் கொண்டுதான் இருக்கின்றன. அந்த வகையில் இந்த அனர்த்தம் பேரழிவை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தொடர்ந்து நிலநடுக்க எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டு வருகின்றன. இதேபோல் பாபா வாங்கா அடுத்த 3000 ஆண்டுகள் கணித்தபடி என்ன நடக்கும் என்ற ஜாதகத்தை வரிசையாக பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு ஐரோப்பாவில் போர். 2028ஆம் ஆண்டு பொது மின்சக்தி கண்டுபிடிக்கப்படும், பசியொழியும் வீனஸ் செல்வான் மனிதன். 2043ஆம் ஆண்டு ஐரோப்பாவில் இஸ்லாமிய பெரும்பான்மை ஏற்படும். 2066ஆம் ஆண்டு சுற்றுச்சூழலை மறு கட்டமைக்கும் ஆயுதத்தை US உருவாக்கும். 2076ஆம் ஆண்டு சமூகத்தில் சாதி முறை ஒழியும். 2086ஆம் ஆண்டு இயற்கை தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும். 2088ஆம் ஆண்டு மனிதர்களுக்கு விரைவில் முதுமையாகும் வைரஸ் தாக்கும். 2097ஆம் ஆண்டு முதுமை ஆக்கும் வைரஸ் ஒழிக்கப்படும். 2100ஆம் ஆண்டு செயற்கை சூரியன் உலகின் இருள் பகுதியை சூடாக்கும். 2111ஆம் ஆண்டு மனிதர்களை விட ரோபோக்கள் அதிகரிக்கும். 2125ஆம் ஆண்டு பாபா வாங்கா ஹங்கேரியில் மறுஜென்மம் எடுப்பார். 2154ஆம் ஆண்டு விலங்குகள் மனிதர்களைப் போல் மாறும். 2167ஆம் ஆண்டு புதிய மதம் உலகில் பிரபலமாகும். 2170ஆம் ஆண்டு பூமி வறண்ட பாலைவனமாகும். 2183ஆம் ஆண்டு செவ்வாய் கிரகத்தில் காலனி அமைத்து தலைமைக்காக போராட்டம் நடக்கும். 2187ஆம் ஆண்டு எரிமலைகள் முற்றிலுமாக செயலிழக்கப்படும். 2201ஆம் ஆண்டு சூரியன் ஒளிரும் பருவநிலை பெரும் மாற்றமடையும். 2221ஆம் ஆண்டு வேற்று கிரகவாசிகளின் உண்மை முகம் மனிதர்களை மிரட்டும். 2256ஆம் ஆண்டு பூமிக்கு திரும்பி வரும் ராக்கெட்டுகளால் புது வைரஸ் பரவும். 2262ஆம் ஆண்டு செவ்வாய் கிரகத்தில் விண்கல் மோதும் அபாயம். 2288ஆம் ஆண்டு டைம் டிராவல் சாத்தியமாகி வேற்று கிரக வாசிகளோடு மனிதன் பேசுவான். 2291ஆம் ஆண்டு சூரியன் மேலும் குளிர்வடையும், அதை சூடாக்க மனிதன் முயல்வான். 2296ஆம் ஆண்டு சூரிய ஒளி புவி
புவியீர்ப்பால் சேட்டலைட்கள் தரையில் மோதும். 2304 ஆண்டு நிலவை இன்னும் தீவிரமாக ஆய்வு செய்வான் மனிதன். 2341 ஆண்டு விண்வெளிக்கு அப்பாற்பட்ட சக்தியால் பூமிக்கு ஆபத்து. 2354 ஆண்டு தண்ணீர் பஞ்சம் அதிகரிக்கும். 2371 ஆண்டு உலகளவில் பஞ்சம் பட்டினி ஏற்படும். 2378 ஆண்டு புதிய மனித இனம் உருவாகும். 2480 ஆண்டு இரு செயற்கை சூரியன்கள் மோதி உலகம் இருளும். 3005 ஆண்டு செவ்வாய் கிரகத்தில் போர் நடக்கும். 3010 ஆண்டு நிலவில் விண்கல் மோதி புழுதி மேகமாக படியும். 3797 ஆண்டு ஜீவராசிகள் மடியும் சூரிய கிரகத்தில் புது கோள் உருவாக்கப்படும். 3854 ஆண்டு நாகரிக வளர்ச்சியின்றி மீண்டும் பழங்குடியாவான் மனிதன். 4308 ஆண்டு மூளையில் மரபணு மாறுபாட்டால் சுயநலமாவான் மனிதன். 4509 ஆண்டு கடவுளோடு தொடர்பு ஏற்படும். 4599 ஆண்டு இறையின்மை அதிகரித்து பூமி மனிதர்களால் நிறையும். 5076 ஆண்டு பிரபஞ்சத்தின் எல்லை கண்டறியப்படும். 5078 ஆண்டு பிரபஞ்சத்தை விட்டு வெளியேற மனிதன் முயல்வான். 40% பேர் மறுப்பார்கள். 5079 ஆண்டு உலகம் அழியும். இவையெல்லாம் பாபா வாங்காவின் 14,000 கணிப்புகளில் சில மட்டுமே. இவை அனைத்தும் உண்மையா, எதேர்ச்சியாக நடக்கிறதா என கேள்வி எழுந்தது. அதற்கு பதிலாக அவரது கணிப்பில் இதுவரை 85% வெற்றிகரமாக மெய்யானதாக கூறி அதிர்ச்சியூட்டியுள்ளனர் ஆய்வாளர்கள். இவரது கணிப்பு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.